கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு எப்படி எம்மாவு ஊருக்கு சென்றதான அந்த சீஷர்களோடு கூட இடைப்பட்டார் என்பதை நாம் பார்த்தோம். தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காட்டினார், அவருடைய கண்களை திறந்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து அன்றைய மாலை பொழுதிலேயே தாம் சொன்னபடியே கலிலேயாவுக்கு முன்பாக சென்று சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. இயேசு உயிர் தெழுந்து விட்டார், ஆனாலும் அதை சீஷர்கள் நம்பவில்லை. அவர்கள் அதை நம்பாமல் அவர்களுக்கு இயேசு சொல்லிட்டு போனார் இல்லையா, நான் மீண்டும் உயிரோடு வருவேன், உங்களை சந்திப்பேன் என்று. அதை அவர்கள் நம்பவில்லை. ஆனாலும் இயேசு அந்த பூட்டப்பட்ட அறையில் அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற வேளையில் அவர்களுடைய வீட்டுக்கு உள்ளாக அவர் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அந்த வேளையில் கூட அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். 19:20 யோவான் 20:19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலேயே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுதலினாலே கிடைக்கிறது என்னவென்று சொன்னால், பயம் நீங்கி நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. இந்த சீஷர்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது இயேசு தங்களோடு கூட இருந்தார். இயேசுவை அவர்கள் போர்ச்சவர்கள் கைது செய்த உடனே ஓடிவிட்டார்கள். அவர்களுடைய இயேசுவை விட்டுவிட்டு போனார்கள். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பின்பு கூட அவர்கள் அதை நம்ப அவர்களால் முடியவில்லை. அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டு இந்த ரோம போர்ச்சேவர்கள் யூத தலைவர்கள் நமக்கு என்ன செய்வார்களோ என்று பயந்து ஒரு அறைக்குள்ளாக பூட்டி உள்ளே இருந்தார்கள் என்று பார்க்குறோம். எப்படி ஒரு கோழி குஞ்சு அப்படியாக பயந்து நடுக்கி கொண்டிருக்கிறதோ அதை போல அவர்கள் இருந்தார்கள். அந்த வீட்டுக்குள்ளாக இயேசு தம்முடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தில் வந்து அவர்களை பார்த்து சொன்னதான முதல் வார்த்தை, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஆகவே இந்த நாளில் பயத்துக்கு பதிலாக நமக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான உயிர்த்தெழுதலினுடைய முதல் காரியம் என்று சொன்னால் சமாதானத்தை தருகிறார். ஷலோம் என்று சொல்கிறார். அந்த ஷலோம் நமக்கு இன்றும் என்றும் நிலையாக இருக்கக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதான பயங்கள் எல்லாவற்றையும் கூட அந்த காரியம் எடுத்து போடக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த நாளில் கூட நாம் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் பின்பு போஸ்ட் ரிசரக்டிவ் டேயில் நடந்த காரியங்களை தான் நம்ம பார்க்குறோம். பயந்தார்கள், பயத்துக்கு பதிலாக இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். ஆகவே இந்த வேளையில் நாமும் கூட எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட நம்ம சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதபடிக்கு நாம் தைரியமாக இருப்போம். அப்பொழுது சமாதானத்தின் தேவனாகிய இயேசு உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்வார். அவர் சமாதானம் என்று சொல்லுகிற வேளையில் உங்களுக்கு உண்மையிலேயே உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷம் வரும், பயங்கள் நீங்கிவிடும். அதை நினைப்போமா? நல்ல ஆண்டவரே, சமாதானத்தின் தேவனே, ஆண்டவரே, பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற சீஷர்கள் மத்தியில் நீர் வந்து அவர்கள் மத்தியில் நின்று கலங்காதிருங்க, பயப்படாதிருங்க, நான் இருக்கிறேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு உற்சாக வார்த்தையை சமாதானம் என்று கூறினார். ஆகவே இந்த நாளிலே அந்த சமாதானத்தை நாங்கள் முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம்.